ஓகே, குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, சிஏ ரிவிஷன் சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அதை தாண்டி வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கு சிஏ எப்படி படிக்கிறது, ஸோ அதை பற்றின நிறைய டவுட் அப்படிங்கிறது கமெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஓகே, ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க எஸ்பிபிஓவோட மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவர் பேர் என்ன, அபர்ஜித் பிடிஎஃப்லேருந்து வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு நான் இது படித்ததில்லை. ஓகேங்களா? ஸோ நான் சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆகஸ்ட் மந்தோட ஏதோ ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷினே வந்துருச்சு. ஓகேங்களா? எது அப்படின்னா, இந்த கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், ஓகே, PPP அந்த இதில் இது பில்டு பண்ண ஏர்போர்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அது ஃபஸ்ட்டு கொஷினே வந்துருந்துச்சு. ஸோ அது கேட்டிருக்காங்க நிறைய பேர், அந்த நோட்ஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த நோட்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலும் அதை முழுசாக படிங்க. முழுசாக படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எக்ஸாமுக்கு ஒரு 5 days முன்னாடி, அதுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகே, அந்த மெயின்ஸுக்கு எவ்வளோ படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணாமல் விட்டாலும் அது 0ல் தான் முடியும். ஓகேவா? மார்க் அப்படிங்கிறது அதிகமாகாது. அதனால் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு சரி, நான் அடுத்தது வரேன், ரிவிஷனுக்கு வரேன். ஓகேவா? ஸோ இந்த அபர்ஜித் இது இருக்கு இல்லையா, பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இது ஃப்ரீ சோர்ஸ் தான். ஓகேங்களா? அபர்ஜித் எக்ஸாம் வாரியர் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் க்ரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். அது வீக்லி பிடிஎஃப் இருக்குது, மந்த்லி பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு சோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் அந்த சோர்ஸ் படிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எவ்வளோ பேஜ் இருக்குது, நம்ம இதில் பிகினராக இருக்கமா, இல்லை நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நியூஸ் படிச்சிருக்கோம், இது ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? கடைசி நேரத்தில் உட்காந்து அந்த மந்த்லி பிடிஎஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 300 பேஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 300 பேஜ் உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து படிங்க தாராளமாக. ஓகேவா? படித்ததுக்கப்புறம் ஒரு டைம் ரிவைஸும் பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணணும். ஓகே, பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை எடுத்து பண்ணிக்கிங்க. ஓகேவா? அதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா, எங்களால் சுத்தமாக படிக்க முடியல அப்படின்னா அந்த பிடிஎஃபை ஒரு 3 மாதம் இருக்கு இல்லையா, லாஸ்ட் 3 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தரவாக படித்து வச்சுருங்க. உங்களால் 6 மாதம் படிக்க முடியல அப்படின்னா 3 மாதம், கடைசி 3 மாதம் மட்டும் தரவாக படித்து வச்சுங்க. முடிஞ்சால் 4 மாதம் தரவாக படித்து வச்சுங்க. ஓகேவா? ஓகே, அதை தாண்டி என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நான் டெய்லியும் படிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்தது இது எல்லாமே ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் அடிஷ்னல் சோர்ஸ் நான் போகவே மாட்டேன். அடிஷ்னல் சோர்ஸ் போகிறது எதில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இது அட்டன் பண்ணுவோம் இல்லையா, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதில் இருக்கிற நோட்ஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுவேனே தவிர அடிஷ்னல் பிடிஎஃப்ஓ இல்லை எதுவுமே நான் போக மாட்டேன். இதுவே எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இவ்வளோ வருஷம் நான் படிச்சிருவேன், எல்லாமே படிச்சிருவேன், ஆனால் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ண மாட்டேன். ஓகே, என்னோடய மார்க் டெஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா நோட்ஸுமே, அதாவது எல்லா நியூஸுமே தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, ஆனால் ப்ரிசைஸாக ஆன்சர் மட்டும் தெரியலை. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த இது கொஞ்சம் மெமரி பவர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மழுங்கிருச்சு. அதுதான் பிரச்சனை. அதுக்காக நம்ம கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? 1 டைம் 2 டைம் 3 டைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக மண்டையில் நிற்கும். அதுதான் நான் இந்த டைம் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ப்ரிப்ரேஷன் லாஸ்ட் 6 மாதம் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிட போகிறேன். ஓகேவா? ஏன்னா நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். டெய்லியும் டே பை டே நான் டெய்லியும் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்க போகுது. அதனால் நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன். ஓகே, சப்போஸ் உங்களால் நீங்கள் எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா 4 மாதமாவது தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி படிக்க முடியல 4 மாதமும் அப்படின்னாலும், அந்த 4 மாதத்தில் இருக்கிற ஃபுல்லாக 4 மாதம் படிக்க முடியல அப்படின்னாலும், அந்த 4 மாதத்தில் இருக்கிற பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஆர்பி சர்க்குலர், அப்புறம் கேபினெட் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நேஷ்னல் நியூஸு, அப்புறம் பிஎம் பிரசிடெண்ட் இன்வால்வ் ஆகிற நியூஸ், இது மட்டும் அந்த ஸ்கீம்ஸ் இது மட்டும் தரவாக படிச்சுங்க. ஓகேவா? இதிலிருந்தே நிறைய மார்க் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேறு என்னது இருக்கா? ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆகஸ்ட் மந்த் பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, கரெக்ஷன் யாராவது பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா பிரீதா. ஓகே, சொல்லியிருக்காங்க. அவங்க இது உண்மையாலுமே நானே எதிர்பார்க்கல. ஓகே, இது டெப்த்தான ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு கொஸ்டின் அதில் தான் வந்து அவங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், செக் பண்ணி பார்த்தேன். அது நான் கரெக்டு தான். அவங்க சொன்னது வந்து கரெக்டு தான். என்ன அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, செபி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம், 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கோடி இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ளே வந்து 15% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அச்சீவ் பண்ணணும். அடுத்து 10 வருஷம், அந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25% அச்சீவ் பண்ணணும். நான் வந்து 10 வருஷத்துக்கு பதிலாக 3-5 வருஷம்னு அதில் பிடிஎஃப்ல போட்டிருந்தேன். ஓகேவா, ஓகே. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரீதா அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஓகே, உண்மையாலுமே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, வேறு யாராவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். ஓகே, டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து டைம் எப்படி போகுது அப்படின்னே நமக்கு தெரியாது. ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் ஒரு 2 to 3 ப்ரிலிம்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இந்த என்ன சொல்கிறது, செகண்ட் ஆஃப் கேலண்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஃபினான்ஷியல் இயர் கேலண்டர் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்க போகுது. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸாம் டைமில் ப்ரெஷர் ஆகாத மாதிரி பிளான் அப்படிங்கிறது பண்ணிக்க. ஓகே, மைண்டை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, இப்படி தான் இருக்க போகுது. அதனால் வந்து எக்ஸ்பெக்டடான விஷயங்களை வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அதை தாண்டி வந்து எந்த பிரச்சனையும் போய் சிக்கிக்காதீங்க. ஓகேவா, ஸோ அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதில் மாட்டுறேன், இதில் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது போய் சிக்கிக்காதீங்க. பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க. அதை தாண்டி வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இந்த ஒரு 6 மாதம் கிடையாது, இன்னொரு 4 மாதம் தான். ஸோ ஃபோக்கஸ்டாக வந்து இது பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும். ஓகேவா, ஓகே. அவ்வளோதான். வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து டைப் பண்ணி ஆன்சர் பண்ணால் ஒருத்தருக்கு தான் போய் சேரும். வீடியோ பண்ணிட்டா எனக்கும் டைம் மிச்சம், உங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தாண்டி இன்னொன்று வந்து நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா மறந்துட்டேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், இது வந்து 100% உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு சூட் ஆகாமல் போகலாம். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே சொல்லியிருக்கா நமக்கு சூட் ஆகலை, அப்போ நம்ம இந்த இதிலேருந்து 0% கண்டென்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் சூட் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் சூட் ஆகலை அப்படின்னா சூட் ஆகிறத மட்டும் எடுத்துங்க. ஓகேவா, மொத்தமாக பிளைண்டாக நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, அதே தான் எல்லா யூடியூபருக்கும் நான் சொல்கிறேன். இன்னொரு யூடியூபர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களது வந்து உங்களுக்கு வந்து அவங்களே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஓகே, எல்லாருக்கும் சூட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி யாருனாலையுமே கொடுக்க முடியாது. கொடுக்குற வீடியோவோ இல்லை கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியோ உங்களுக்கு எவ்வளோ சூட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணி புத்திசாலித்தனமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஓகேவா, அதுதான் எய்ம். ஓகே, ரொம்ப பிளேடு போட்டேன், நான் கிளம்புறேன். டாடா, பை பாய்.